ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க கிரிங்கிள் டாப் ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். 25 கிராம் வந்து ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காஃபி பவுடர் என்னவோ அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் ஓடிஜியில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் பண்ணலாம். நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடும் நல்லா தான் இருக்கும். இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுலில் ஒரு 1 கப் வந்து பவுடர் சுகர் வந்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு எக்கு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் பண்ணிக்கலாம். நாம் இதில் பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சுகர் வந்து நல்லா கரைஞ்சா போதும். அது மாதிரி எக்கையும் வந்து நம்ம ஓவர் பீட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணாவே நமக்கு போதும். நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான ப்ரௌனி வந்து நமக்கு கிடைக்கும். எந்த கப்பில் பவுடர் சுகர் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஹாஃப் கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 பிஞ்ச் வந்து சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ப்ரௌனி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை அப்படியே நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். விஸ்க் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ளதெல்லாம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே நமக்கு ஓகே தான். இதை வந்து நான் ஒரு கேக் டின்னில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரௌனி பேட்டரை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் நான் பாட்டம் லாயர் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ப்ரௌனி எப்படி பேக் ஆகிட்டுருக்குன்னு. இப்போ நான் அந்த டின்னிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கிரிங்கிள் டாப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரௌனி வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.